செய்திகள் தொடரும். இப்போ இலங்கை முக்கிய பகுதிகளில் அதிகமாக மழை பெய்வதற்கு அறிகுறிகள் உள்ளதாம். இலங்கை எம்பி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்று மக்கள் கவனம். மக்கள் யார் பிரமலா என்று காத்து கொண்டிருக்கிறார். இதில் வெளிநாட்டு செய்திகள். அரபு நாடுகளின் பனிமழை பெய்வது உலக அழிவுக்கு அறிகுறி. இன்று கொஞ்ச நாளில் சவுதி அரேபியாவின் ஒரு இடத்தில் பனிகள் கொட்டி கருப்பது தெரிய வந்துள்ளது. அது உலக அழிவுக்கு முக்கிய ஒரு அடையாளம் ஆகும். இனிமே முஸ்லிம்கள் உலக அழிவுகளை எண்ணிக்கொண்டுதான் இருக்க வேண்டிய கட்டாயமா? பலஸ்தீன் மக்களின் விடுதலைக்கு போராட்டமா? வாங்க காத்திருப்போம். உள்நாட்டு செய்திகள். வேகத்தில் போன வேனொன்று விபத்து. இன்னொரு வாகனத்தோடு போட்டு போனதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. முஸ்லிம்கள் தமிழர்கள் தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கு தமிழர்களுக்கு உள்ள பறிக்கப்பட்ட காணிகள் அவங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி உத்தரவு. சுமார் பின்பு தமிழ் மீனவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஜனாதிபதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இடங்களை ஓப்பன் பண்ணி வைத்திருக்கிறார். மூடி வைத்த ரோட்டுகளையும் ஓப்பன் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு பின் மதவேறு இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல ஆட்சிகளை கொண்டு போகும் மாதிரி இருக்கிறார்கள். இதுக்கு பின்பு இதில் ஒரு ஊரில் மக்கள்கள் தனி வசதியும் கூட எடுத்துக்க இயலாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இது பின் மக்கள் சொத்தை மக்களிடம் கொடுப்பதும் மீனவர்களுக்கும் அந்த மீன்களை தொடர்ந்து வைத்தது, பழைய ரோட்களை தொடர்ந்து வைத்தது நிறைய விலைகளை குலைத்து கொண்டு போகிறது. முட்டை விலை மட்டும் 40 வருடங்களையும் கூடியிருக்கிறது என்றும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதுக்கும் நம்ம அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் ஏதாவது ஒரு வசதியை செய்வார்கள் என்று நமக்கும் தெரியும். இதனைத் தொடர்ந்து நாளை செய்தி தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.